Each new day is a new opportunity to improve yourself. ஒவ்வொரு புதிய நாளும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாளையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற இந்த ட்ராவலில் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு நாட்களையும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெக்காபுலரி, ஒரு புதிய வார்த்தை. இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும் அப்படின்னாக்கா புதிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்காரங்களுக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா வேர்டுமே தெரியுமா அப்படின்னு பார்த்தோன்னா தெரியாது. டெய்லி நம்மளுடைய பழக்கத்தில் நம்மளுடைய தேவையின் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம் நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில். அதாவது நம்மளுடைய வெக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இது இங்கிலீஷை இரண்டாம் மொழியாக கற்றுக்கொள்கிற நம்ம மாணவர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட, வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு புதிய மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் கற்றுக்கும் பொழுது இதில் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம அதோடைய ப்ரொனன்சியேஷனை பார்ப்போம், அதோடைய மீனிங் பார்ப்போம், அந்த வார்த்தையினுடைய சினானிம்ஸ், அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம், அந்த வார்த்தையினுடைய ஆன்டனிம்ஸ், அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது அந்த வார்த்தையுடைய பொருள் நம்மளுடைய மனசில் நீங்காமல் இடம் பிடித்துவிடும். கடைசியாக அந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு புதிய வார்த்தையை உங்களுடைய வெக்காபுலரியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை quotidian. quotidian quotidian அப்படின்னா ஆஃப் ஆர் அக்கரிங் எவ்ரிடே, தினமும் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. இதை தான் நம்ம quotidian அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா quotidian, quotidian அப்படின்னு இதை நம்ம சொல்லணும். quotidian quotidian அப்படின்னா நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம். அன்றாடம், தினசரி, ஒவ்வொரு நாளும் நிகழ்கிற நிகழ்வு, தினசரி நிகழ்கிற நிகழ்வு, அன்றாடம் நடைபெறுகிற நிகழ்வு, இதெல்லாம் நம்ம quotidian அப்படின்னு நம்ம சொல்லலாம். When you are talking about the quotidian, you are talking about the little things in life. நம்ம இந்த quotidian அப்படின்ற வார்த்தையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக அந்த வார்த்தையை பேசுவோம்னா நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகிற சிறு சிறு செயல்கள், இதை பற்றி நம்ம சொல்லும் பொழுது நம்ம இந்த quotidian அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கோயிங் டு த ஸ்டோர், doing course, working or going to school and brushing your teeth are all quotidian. இப்போ கடைக்கு போகிறோம், அடுத்தது நம்மளுடைய டெய்லி வேலையை நம்ம செய்கிறோம், வேலைக்கு போகிறோம் அல்லது ஸ்கூலுக்கு போகிறோம், டெய்லி ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, டெய்லி சமைக்கிறோம், டெய்லி வீடு பெருக்கிறோம், இதெல்லாம் நம்ம quotidian ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு quotidian அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அதோடைய சினானிம்ஸ், அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரிடே, எவ்ரிடேனா தினமும், யூஷுவல் வழக்கமான, அன்ரிமார்க்கபிள் குறிப்பிட முடியாத, ஆர்டினரி சாதாரண, சாதாரண நிகழ்வு, குறிப்பிட முடியாத தினமும் நடைபெறக்கூடிய எளிய நிகழ்வுகள், வழக்கமான நிகழ்வுகள், தினமும் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், இதையெல்லாம் நம்ம quotidian அப்படின்ற இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தலாம். இப்போ பாருங்க அதோடைய ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ் அப்படின்னா ஆப்போசிட், எதிர்ச்சொல். quotidian அப்படின்ற வார்த்தைக்கு எதிரான பொருள் கொண்ட வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெக்யூலியர் விசித்திரமான, கியூர் தனி மாதிரியான அதாவது விந்தையான, ரேர் அரிதான. quotidian அப்படின்னா சாதாரணமாக அன்றாடம் நடைபெறுகிற ஒவ்வொரு நாளும் நிகழ்கின்ற நிகழ்வுகள். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா பெக்யூலியரா, விசித்திரமாக இருக்கும், ரேராக நடக்கும், ரொம்ப தனி மாதிரியாக இருக்கும், விந்தையாக இருக்கும் அது. இப்போ உங்களுக்கு இந்த quotidian அப்படின்னா பொருள் என்ன, அது எப்படி நம்ம உச்சரிக்கலாம், அதோடைய சினானிம்ஸ் என்ன, ஆன்டனிம்ஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். quotidian ஈவெண்ட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் தட் ஆர் நார்மல் அண்ட் நாட் தட் எக்ஸைட்டிங். நார்மலாக நடைபெறுகிற, நம்மளுக்கு விசித்திரமாக தோன்றாத, வித்தியாசமாக இருக்காத எளிமையான நிகழ்வுகள் தான் quotidian ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, mobile phone has become a part of our quotidian existence.
அதாவது மொபைல் ஃபோன் அப்படின்றது நம்மளுடைய தினசரி அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு பயன்பாடாக அது வந்து மாறிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. நம்மளுடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே அது வந்து மாறிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டேக்கிங் மை டாக் ஆன் அ வாக் இஸ் அ quotidian ஈவெண்ட் ஃபார் மை பேரண்ட்ஸ். என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய நாயை நடைப்பயிற்சி அழைத்து செல்வது ஒரு வழக்கமான நிகழ்வு, ஒரு தினமும் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நவ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் அவர் quotidian லைஃப் ஸ்டைல். கம்ப்யூட்டர்ஸ் இப்போ வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக, ஒரு அங்கமாக மாறிவிட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம quotidian அப்படின்ற இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன, அதை எப்படி உச்சரிக்கலாம், அதோடைய synonyms என்ன, antonyms என்ன, அதை எப்படி வந்து நம்மளுடைய லைஃப்பில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த quotidian அப்படின்ற இந்த புதிய வார்த்தையை உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நீங்கள் வந்து தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.